ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பாஸ்கரோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா அவங்க வீட்டில் சொரக்கா முளைச்சதுன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து சொரக்கா வந்து பீனட் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு, பாஸ்கருக்கு பெருசாக பிடிக்காது. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து ஷ்ரிம்ப் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி ட்ரை பண்ணேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதனால தான் இங்கே ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு கூட ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷ்ரிம்ப் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொரக்காய் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரி பார்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் தண்ணி போகிற வரைக்கும் வெந்துட்டு கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்குறீங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி.